இப்பொழுது அவர் கூப்பிடுறதுக்கு முன்பதாக ஒரு செடி கொடுக்குறாங்கன்னா, நீங்க சரிவர அவர் கொடுக்கிற ஓட்டத்துல ஓடுற ஓட்டத்துக்கு ஒரு கோடு இருக்கும், ஒரு ரோடு இருக்கும். அப்ப ரோடை பார்த்து சரிவர ஓட வேண்டும். அவர் எந்த காரியத்துக்காக ஓடும்படியாக நம்மளை வைத்தாரோ அந்த ஓட்டத்துல ஓட வேண்டாம். அவர் விட்ட கோடை, அவர் காட்டின ரோடை விட்டுட்டு மற்ற ரோட்ல எல்லாம் ஓடுறது எனக்கு சுகமா இருக்கு, எனக்கு அவர் காட்டின கோட்டை விட்டு விட்டு ஓடுற ஓட்டம் நல்லா இருக்கு, அவர் காட்டின லக்கம் விட்டு விட்டு எனக்கு ஓடுற ஓட்டம் நல்லா இருக்குன்னா, நான் வைத்த லக்க நோக்கி ஓடுற பிள்ளைகளுக்கு இந்த நாளையில மாத்திரமுள்ள என்றைக்கு கைவிட மாட்டாராம், என்றைக்கு கைவிட மாட்டார். அப்ப லக்க நோக்கி ஓடுற ஓட்டம் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆதாயமா இருக்கும். லக்க விட்டுப்புட்டு, ரோடை விட்டுப்புட்டு, கோடை விட்டுப்புட்டு, தேவன் சொன்ன காரியங்களை விட்டுப்புட்டு நான் ஓடுற ஓட்டம் சரிதான்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, பிசாசான ஒரு கோடு போடுறான். நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. பிசாசான ஒரு கோடு போடுறான். அந்த கோட்டுக்குள்ளாக நம்ம என்றாகி போய்கொண்டே இருக்கோம். அந்த கோட்டுக்குள்ள நம்ம நீளமா போய்கொண்டே இருக்கோம். அந்த கோடு சுகமாதான் இருக்கும், அந்த ரோடு நல்லாதான் இருக்கும், உன் கண்ணுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும், அந்த உன் கண்ணுக்கு நல்ல பார்வைகளை கொடுக்கும். நீ ஓடுற தூரம் நீ நெருக்கம் இல்லாம ஓட முடியும், விசாலமாக ஓட முடியும். ஆனாலும் பிசாசானவரோட தந்திரத்தில் விழுந்து விடுக்கும் போதே நம்ம ஓடின ஓட்டம் தோல்வியை கண்டடைய முடியும். அல்லேலூயா. அதனால தோல்வி எனக்கு அல்ல, வெற்றி தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஓடுற ஓட்டங்களை நீங்க சரிவர தேவன் எனக்கு என்ன நியமித்தாரோ அதே ஓட்டத்துல நான் ஓடும்படியாக, அவர் எந்த காரியத்தை எனக்கு சொன்னாரோ அதே காரியத்துல நான் ஓடும்படியாக சிந்தனை மாற வேண்டும். நீங்க கவனமாக சிந்திக்க வேண்டும், சிந்திச்சு ஓட வேண்டும். நான் சிந்திக்காம ஓடினால், கவனம் இல்லாம ஓடினால் என் கால்கள் என்னை தடுமாற செய்யும், என் கால்கள் என்னை தடுமாற செய்யும், என் கண்கள் என்னை பின்மாற்றத்துக்களாக கொண்டு வரும். நான் முற்றிலுமாக விழுகிற போல ஒரு மனுஷியாக இருப்பேன். ஒருவேளை பள்ளத்துல விழுகுவனா, ஒருவேளை உயரத்துல விழுகுவனா, உன்னால தென்பட முடியாத காரியத்தோடு பிசாசானவை கொண்டு போயிட்டு உங்களை அருமையா தள்ளி விடுவான். பிசாசானவை கொண்டு போய் அருமையா தள்ளி விடுவான். பிசாசானவை கொண்டு போய் அருமையா தள்ளி விடுவான். நம்ம எதற்காக ஓடுறோமோ